நம்ம பெண்ணாகரத்தில் பெத்தம்பட்டியில் உள்ள கெரிசின் சர்ச்சில் வந்து 35க்கும் மேற்பட்ட கற்றல் திறனற்ற குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைங்களை தயவு செஞ்சு சமூகத்தில் அங்கீகரித்து அனைவரும் சமமாக பார்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களையும் இந்த சமூகத்தோட ஒருங்கிணைச்சி ஒரு பகுதியாக அவங்கள வளர்ச்சிக்கு நம்ம உதவணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஒவ்வொருவரும் சிருஷ்டித்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே கற்றல் குறைபாடு உள்ள நாள் என்று சொல்லி அனுசரிக்கிற நாளிலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட சவால்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நபர்களையும் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கொடுத்திருக்கிற திறமைகளையும் ஆடல்களையும் இன்னும் முன்னெடுப்போடு கூட முன்னேறி சென்று அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சித்தங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்ற வேண்டுமா என்று வைக்கிறோம். இவர்கள் சமுதாயத்துல ஆண்டவரே மரியாதை உள்ளவர்களாக, மதிப்புமிக்கவர்களாக, பாராட்டத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று வைக்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில நாங்கள் ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு சந்திக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த புரோகிராமை நீ ஆசீர்வதியும். அந்த பிரயோஜனமுள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதை இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும் தேவனாகிய கர்த்தர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜனங்களுக்காக. ஆமென். அவர்களே மன்வாய் இந்த நல்லது அவரோடு கூட வந்திருக்கிறாங்க. அவர் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பேச சிறப்பு பண்ணிடுமா சார்பாக இந்த வருவார் என்று நாங்கள் வரவேற்கிறோம். குறைபாடு கிடையாது. ஒரு விஷயம் இப்போ வந்து 5 சென்ஸ் சொல்றோம்ல, நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு சென்ஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. நம்மளுடைய நரம்பியல் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. கற்றல் குறைபாடுள்ள மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயம் நம்ம கத்துக்கிறதுக்கு முக்கியமான வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சஸ் தான். 5 சென்ஸ் சொல்றது நம்ம 5 சென்சரின்னு சொல்றோம்ல, 5 சென்ஸ் கூட தான் நம்ம ஒரு விஷயமும் நம்மளுடைய மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு இதுல முக்கியத்துவமா இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா குறை இருக்க போதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிசேபிலிட்டி, கற்றல் லேர்னிங் டிசேபிலிட்டி சொல்லக்கூடிய ஒரு வகையான டிசேபிலிட்டி நம்ம சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நரம்பியல் குறைபாடு, அது நரம்பியல் சார்ந்த ஒரு குறைபாடு. கற்றல் குறைபாட்டின் முக்கிய வகைகள் பாத்தீங்கன்னா டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்லெக்சியா அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளும் எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு எழுதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா இந்த இப்ப டிஸ்லெக்சியா அப்படின்ற குறைபாடு வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறதுல அவங்களுக்கு டிஃபிகல்ட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம புக்கை கொடுத்து அவங்களை வந்துட்டு வாசிக்க கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த எழுத்துக்களை பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு சிலர் என்னன்னா புக்கெல்லாம் திருப்பி வச்சு படிப்பாங்க. அவங்கள கரெக்டா எந்த வார்த்தையில அந்த விதிமுறைப்படி படிக்கணும் அப்படின்றதே அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பயத்தை போகணும். புத்தகத்தை பார்த்தாலே அந்த குழந்தைங்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், பிளே ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ நம்ம அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை வெயிட் பண்ணி அந்த குழந்தைகளை நம்ம பெரிய வந்துட்டு அச்சீவ் பண்ண வைக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிராஃபியா அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதுவதுல அவங்களுக்கு வந்துட்டு ரைட்டிங் லிஸ்ட்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸா இருக்கும். இப்போ வந்து ஆரை வந்து பாத்தீங்கன்னா 9ஆ போடுவாங்க, டீயை வந்து டீயா போடுவாங்க. அந்த மாதிரி எழுத்துக்களை வந்து எழுதுறதுல வந்து அவங்களுக்கு குறை இருக்கும். எல்லா லெட்டர்ஸுமே அவங்க எழுத மாட்டாங்க, ஒரு சில குறிப்பிட்ட லெட்டர்ஸ் மட்டும் அவங்க எழுதுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஸ்பெசிபிக் லேர்னிங்
சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுத்து அவங்க பேரண்ட்டுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற இந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம தள்ளி வைக்காம அந்த குழந்தைங்களுக்கு தேவையான வந்துட்டு நம்ம அனுசரிச்சு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான கைட் பண்ணோம்னா அவங்க நல்லா வந்துட்டு அச்சீவ் பண்ண வைக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கால்குலியானா கணித குறியீடுகள் பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி இருக்கிற கணித குறியீடுகளை அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளஸ் அது மைனஸ் அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அதை வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆரம்பத்திலே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 0 to 3 years சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம எந்த ஒரு முறையிலே கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா early intervention சொல்லுவாங்க. 0 to 3 years குள்ள நம்ம அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான தெரப்பி எல்லாமே கொடுத்து ஒரு வகையான ஒரு சில நம்ம அச்சீவ் பண்ண வைக்கலாம் அந்த குழந்தைக்கு. ஆனா லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 6 years மேல நம்மளால ஐடென்டிஃபிகேஷனே பண்ண முடியும். அப்புறம் டிஸ்கிராஃபியா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்லிங் நம்ம வந்து என்ன ஹோல்டிங் பண்ணுவோம்ல பென்சில வந்துட்டு இந்த 3 விரலால தான பிடிப்போம். அந்த பிள்ளைங்களுக்கு அதுலயே டிஃபிகல்ட்ஸ் இருக்கும். அந்த பிள்ளையால கரெக்டா வந்துட்டு அந்த பொசிஷன்ல பென்சில வந்து பிடிக்கவே முடியாது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அடாப்டேஷன் கொடுக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த கரெக்டா நம்ம வந்து அந்த இயக்கத்துல அந்த குழந்தைங்களுக்கு வந்து குறைபாடு இருக்கும். கரெக்டா ஹோல்டிங் பண்ணி எழுதுறதுல அந்த குழந்தைங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா பிக் சைஸா வந்துட்டு பென்சில் வாங்கிட்டு ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைக்கு ரோல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அடாப்ட் பண்ணி கொடுக்கலாம். அடாப்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுனா கொஞ்சம் அதாவது வந்து அது ஈஸியா எழுதுறதுக்கு வந்து அது பயன்படும். லேர்னிங் டிசபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டில நிறைய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. நம்ம தெரிஞ்ச சயின்டிஸ்டோட பத்தி நான் பேசுறேன். உலக புகழ்பெற்ற ஓகே அடுத்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்க நம்ம மத்தியில வந்துட்டு உங்களுக்காக உங்களை மகிழ்விக்கிறதுக்காக டான்ஸ் பண்ணுவாங்க. Supernatural.
சரி செய்யலாம். சரிங்களா? பாருங்க, கற்றல் குறைபாடு உள்ளவங்க உலகத்துல நிறைய சாதனைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. சாதனையாளர்கள் இருக்காங்க. கற்றல் குறைபாடு ரொம்ப அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதுல 3 நபர்களை மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், the famous world famous scientist ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காரியங்களை அவர் செஞ்சிருக்காரு. அவரு கண்டுபிடித்து உள்ளார். சரியா? அவர் சின்ன வயசுல ஸ்கூல் போறப்ப படிக்கவே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி துரத்தப்பட்ட ஒரு சிறுவன் தான் யாரு? ஆல்பர்ட். சரியா? அவரு அவருடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக நோபல் பரிசை பெற்றார். இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். என்ன பரிசு? உலகத்திலே சிறந்த பரிசு. என்ன பரிசு? சொல்லுங்க டீச்சர், சொல்லுங்க. பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க, தெரியுமில்ல? நோபல் பரிசு. இயற்பியலுக்கான நோபல் பரிசை என்ன பண்ணாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பெற்றார். சரிங்களா? அவர் கண்டுபிடித்ததுதான் இந்த ஹியரிங் எய்ட் காதுல வைக்கிறார். சரி, நிறைய கண்டுபிடிப்புகள் எலக்ட்ரிக் கேமரால உள்ள பல நுணுக்கங்களை எல்லாம் கண்டுபிடித்தார். சரிங்களா? சரி, சயின்டிஸ்ட் மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்து ஸ்டீவ் ஜோப் அப்படின்னு ஒருத்தர். தமிழ்ல யோப்புன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஜோப். ஸ்டீவ் ஜோப் அவர் கண்டுபிடிச்சது இப்போ உங்களுக்கு சொன்னாலே ஆப்பிள் போன் பார்த்துக்கிறீங்களா? ஐபோன் பார்த்துக்கிறீங்களா? ஐபோன் டீச்சர்ஸ் பார்த்ததே இல்லையா? இருக்கிறதுலே காஸ்ட்லி போன் இருக்குங்க ஐபோன். ஐபோன் அது என்னெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க? போன் மட்டும் இல்ல, லேப்டாப், நிறைய காரியங்கள் அந்த நுணுக்கங்களை கொண்ட எல்லா எலக்ட்ரானிக் பொருள்களையும் அந்த ஆப்பிள் கம்பெனி என்ன செய்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தது. இருக்கிறதுலே அதி உயரிய விலையை உடைய ஒரு கம்பெனி தான் ஐபோன் கம்பெனி, ஆப்பிள் கம்பெனி. அதுல இந்த ஸ்டீவ் ஜாப்ன்றது கோ-ஃபவுண்டர் ஆஃப் தி ஆப்பிள் கம்பெனி. சரிங்களா? அவருக்கு இந்த கற்றல் குறைபாடு இருந்து உலகத்தில் பெரிய சாதனை என்ன பண்ணிக்கிறாரு? சாதித்துள்ளார். சரியா? முதல்ல யார் சொன்னேன்? நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னேன். அடுத்து ஆப்பிள் கம்பெனியோட கோ-ஃபவுண்டர், அவங்க பிரதரும் அவர் சேர்த்து கண்டுபிடிச்ச தொடர்ந்துதான் இருக்கு. அடுத்து நீங்க அமிதாப் பச்சன் பார்த்திருப்பீங்க சினிமால எல்லாம். ஃபேமஸ் ஆக்டர் ஹிந்தி அமிதாப் பச்சன். அவருக்கு இதே குறைபாடு. ஆனா எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு. அவருக்குரிய அந்த கற்றல் குறைபாடை ஒரு படமாகவே எடுத்தார். அந்த சிறுவனாக காட்டி அப்படியே மூவி ஃபுல்லா அமிதாப் பச்சன் பத்தி அவரோட ஓன் கதை தான். ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த பையன். அவங்க டீச்சர் சொல்லிட்டு டான்ஸ் ஆடும், அப்படியே அந்த சென்டென்ஸ் எல்லாம் அப்படி இப்படி போய் வரும். அவனுக்கு என்ன பண்ணது அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவார். அவரோட கதையை திரைப்படமாக்கி ஹிந்தில நல்லா போச்சு அந்த மூவி படிக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? சாதனையாளர்கள், அச்சீவ்மெண்ட். இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே போகணும். சரியா? இன்னும் அதிக எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். கற்றல் குறைபாடுகளோ உலகத்தையே சாதிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கவனிக்கிறீங்களா? கவனிக்க இருக்கா? இன்னைக்கு கற்றல் குறைபாடுள்ளோர் தினம். கற்றல் குறைபாடை சரி செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். அதற்கான முயற்சிகளை எடுத்து அப்படி குறைவுள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கட்டாயமாக உதவி செய்ய வேண்டும். அது அவசியம். சரிங்களா? அடுத்து இன்னொருத்தர் பத்தி சொல்றேன். மைக்கேல் பெல்ப்ஸ். அவர் என்ன? அவருமே ADHD சொல்லுவாங்க. சரியா? ADHD கற்றல் குறைபாடு. சரியா? அவர் ஒலிம்பிக் போட்டிகளை பார்த்துக்கிறீங்களா? டிவில ஒலிம்பிக் பார்த்துக்கிறீங்களா? ஒரே ஒரு நாடு, சிங்கிள் நாடு. இப்ப இந்தியா மட்டும் நடக்குமா? இல்ல, உலகத்தில் உள்ள பல நாடுகளை சேர்த்து வச்சு அத்தனை நாடுகளுக்கு சேர்ந்து அத்தனை கூடி அந்த ஒலிம்பிக் போட்டிகளை என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. சரியா? ஒலிம்பிக் போட்டியில ஸ்விம்மர், அதாவது அவரு 28 மெடல், 28 கோல்டு மெடல்ஸ் மட்டும் 23 வாங்கியிருக்கிறார். யாரு? மைக்கேல் பெல்ப்ஸ்.
சரிங்களா? எத்தனை பதக்கம் வாங்கினாரு? 23 பதக்கம் வாங்கினாரு. அவருக்கு என்ன குறைபாடு இருந்தது? கற்றல் குறைபாடு உள்ளது. சரிங்களா? அதனால கற்றல் குறைபாடு இருந்தால் சாதிக்க முடியாது என்பது இல்லை. நல்லாவே என்ன செய்யலாம்? இவரை போல, இந்த சயின்டிஸ்டரை போல, இந்த கம்பெனி ஓனர்ஸை போல, பிசினஸ் மேனை போல, ஸ்போர்ட்ஸ் மேனை போல என்ன செய்யலாம்? அதிகமாக சாதனை செய்ய. சரியா? இப்ப அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து ஆசிரியர்கள் அதுக்குரிய தகுந்த பயிற்சிகளை கொடுத்து என்ன செய்வாங்க? ஊக்கப்படுத்துவாங்க. அதற்கான தினத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். சரியா? அடுத்து சரி, கற்றல் குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த கெர்சி நிறுவனம் என்ன செய்யும்? அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? வெறுமனையா அவங்களை படிக்க எழுத சொல்லி கொடுத்து ஒரு ஸ்கிரைபர் போட்டு பக்கத்துல எக்ஸாம் எழுதி 10th சர்டிஃபிகேட் வாங்க, அது மட்டும் சாதனை அல்ல. அவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப டீச்சர் சொன்னாங்க இல்லையா, கற்றல் குறைபாடு உள்ளவங்களுக்கு அந்த கை கோஆர்டினேஷன் என்ன செய்யாது? இருக்காது. சரிங்களா? அவங்க கை நம்ம நினைக்கிறது போல நம்ம பேராவை வச்சுருவோம், ஒரு ஊசி எடுக்கணும் எடுத்துருவோம், பெண் பிடிப்போம், பென்சில் பிடிப்போம், இப்படி நம்ம ஈஸியா நம்ம அப்படி செஞ்சிடும். ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு அந்த செயல்முறைப்படுத்த அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, போராடுவாங்க. அவங்களுக்கு கைகளை இப்படி வளைக்க, சேர்த்து பிடிக்க அந்த இயக்கம் வந்து அந்த இருக்காது. சரிங்களா? புரியுதா சொல்றது? அப்ப அவங்க அந்த கை தசைகள்லாம் அவங்களுக்கு அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் சொல்லுவோம், அது இணைவதற்கான பயிற்சிகள் அவங்களுக்கு அதிகம் தேவைப்படும். யோசிச்சு பாருங்க, கடவுள் நம்மளை எப்படி படிச்சிருக்கிறார் யோசிச்சு பாருங்க. ஈஸியா போன பக்கம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடும். ஆனா அந்த கற்றல் குறைபாடு பேனா பிடிக்கிறது கடினம், ஒரு பொருளை எதுக்கு பிடிக்கிறது கடினம். அது ஒரு சின்ன காரியம் தான் நம்மளுக்கால செய்வது ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த கடினமான அந்த செயல்களை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி கொள்கிறோம், அவங்களுக்கு அந்த குறைகள் இருக்கு. சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, இந்த கண்ணும் இந்த கைகளும் கண்ணும் என்ன செய்யணும்? அந்த கோஆர்டினேட் பண்ணணும், செய்யணும். இப்ப நான் தைக்கணும், இல்ல எழுதணும், இல்ல வேற ஒரு காரியம் செய்யணும்னா என் கையும் அதுக்கு ஒத்துழைக்கணும், என் கண்ணும் அதை போக்கஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஒன்று சேர்ப்பதற்காக அது ரெண்டையும் ஒன்று சேர்த்துட்டால் இந்த கற்றல் குறைபாடு உள்ளவங்களை சீக்கிரம் என்ன செய்யலாம்? அவங்களுடைய அந்த பயிற்சியில முன்னேற்றி வைக்க முடியும். இதற்கான முயற்சியை வந்து கெர்சி நிறுவனம் செய்கிறது. எப்படி அப்படின்னா, 14 வயசுக்கு மேல ஆயிட்ட உடனே அவங்களுக்கு கைத்தொழில் கத்துக்கிறாங்க. அப்ப அந்த கைத்தொழில கப்பலை பின்றாங்க, நீட்டிங் ஒர்க் பண்றாங்க, சிலர் வந்து கிரீட்டிங் கார்டு போட்டுறாங்க, கட் பண்றாங்க, சிலர் மணி போட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க கையில் தசைகள் அவங்களோட கண்ணோட பார்வையும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பயிற்சி. இதை செய்யும் போது அப்படி செஞ்சு நிறைய பொருட்களை நாங்க வந்து இப்ப என்னெல்லாம் செய்யறோம்னா, ஜுவல்ஸ் மேக்கிங், மணி, கம்மல், பிரேஸ்லெட், இதெல்லாம் கம்ப்ளீட் பொருட்கள் உள்ள கூட பின்றாங்க, அதுல மெழுகுவர்த்தி செய்யறாங்க. இதுக்கும் மேல ஆடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், அதுக்கான பயிற்சியை செய்யணும். அதுக்கு 200 கோழி இங்க வாங்கி கொடுத்துட்டோம். பக்கத்துல நம்ம மாந்தோப்பு தேங்காவரத்தை ஒட்டி அங்க ஃபுல்லா இப்ப ஆண் கோழியும் கோழியும் பெரிய லெவல்ல கொண்டு வந்து பிள்ளைகளுக்கான முயற்சிகளை பெரிய செய்யணும். மீன் வளர்ச்சி இது எல்லாமே கைக்கான பயிற்சிகள், கண்ணுக்கான பயிற்சிகள், அது ஒருங்கிணைந்து ஈஸியான வழிமுறையை செய்யறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் எல்லாருடைய ஒத்துழைப்பு ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் இருக்கிறவங்க நீங்க தானே எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு உறுதுணையா இருப்பீங்கன்னு சொல்லி நிச்சயமா நாங்க நம்புறோம். இந்த கெர்சி நிறுவனம் பிள்ளைகளுக்கான முன்னேற்றத்திற்கான காரியங்களை தொடர்ந்து செய்கிறது. 36 வருடமாக செய்து 14 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். நாட்கள்ல பிள்ளைகளுக்கான முதியோர்கள், அதுவும் ஒவ்வொரு பக்கத்துல வரப்போகிற ஹாஸ்பிட்டல், எல்லாரும் ஒத்துழைப்புப்படி உங்க மக்களே நீங்க ஒத்துழைப்பு தரும்படியாக சின்ன விண்ணப்பத்தை நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க.
அவங்க டைப்லைன் அந்த நம்ம பேசணும்னா அது நீங்க பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணாங்க? செருப்புல போட்டாங்க. கலர் கலரா இருக்கு. கலரா
எல்லாம் clap பண்ணுங்கப்பா. கரெக்டா போடுங்க கலர்ஸ்லாம். நல்ல ஜோரா கை தட்டுங்க. குறைபாடு தினத்தை மிக சிறப்பாக டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த விளையாட்டு மூலியமா மிக அற்புதமாக நீங்க நடத்தி காட்டுறீங்க. இன்றைக்கு தான் லேர்னிங் டிசபிலிட்டி டேயை நம்ம இங்க இது பண்றோம். அதை வந்து புதிதாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு இது பிரயோஜனமாக இருந்தது. திரு மான் அவர்கள் அங்கபுரம் வில்லேஜ் ஆபீசர் ஆக்சுவலா 4-5 நாள் வந்து ஜமபந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூல் மத்தியில அவர் வந்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு கூட வந்த நண்பர்கள் யாவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை முன்னெடுத்து செய்த டீச்சர்ஸுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. அது உட்காரு. சதீஷ் தண்ணி வச்சு தண்ணி Gracias.